சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ நாங்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்ப ஏன் 5000 ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு இதே முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதைத்தான் நாங்களும் வைக்கிறோம். நீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க, அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய அரசுக்கு நீங்க கோரிக்கை வச்சீங்க, குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் தைப்பொங்கல் என்று வழங்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கை தான் நாங்கள் இப்பொழுது வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். 100 நாள் ஊரக வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி வேளாண்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெயர் மாற்றத்திலேயே ஒரு சர்ச்சை இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்லுங்க, என்ன குறிப்பிட்டிருக்காங்க? 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்ல. ஆனா அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க, அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுடைய பேட்டியிலே வந்திருக்குது சார், என்னுடைய அறிக்கையிலே வந்திருக்குது. அதை எங்க வாதாடணும்? எதுக்கு நாடாளுமன்ற இருக்கிறாங்க? நான் பல முறை ஊடகத்தை வேலையில பத்திரிகை எழுதுறேன். நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் வாதாடணும். அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆக நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேண்டும். மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேணும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல. இதே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு. அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தோம். இது அதிமுக சாதனை. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும்னா அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும். சும்மா வெற்றி அறிக்கை விட்டுட்டு மலுப்பனால பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது. தமிழகத்தோட கடன் 9 லட்சம் கோடியே 55,000 தாண்டி இருக்கு. இன்னொன்னு இந்த நிதியாண்டுல மட்டுமே 65,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் நீ ஒரு ஆண்டு மட்டும் சொல்லாத, ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு உண்டான கடன் வாங்கினதுக்கு உண்டான தொகையை கட்ட வேண்டும், வட்டி கட்ட வேண்டும், ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவோம். நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க. நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த சொன்னாங்க. அமைச்சாங்க, நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கடன் அதிகமாயிட்டு. 73 ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டன. 2021 வரைக்கும், அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். இந்த காலகட்டத்தில் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 2011 2021 வரை எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத பிரச்சனைகள்லாம் நாங்க சந்திச்சோம். முதல்ல பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை சரி செஞ்சோம். பிறகு புயல், வெள்ளம், டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டது. அதோட தானே புயல், வர்தா புயல் என்று பல புயல்கள் 10 ஆண்டுல அதிமுக ஆட்சி சந்திச்சது. அதையெல்லாம் சரி செய்தோம் அதிமுக ஆட்சி. அதோட கொரோனா காலம் எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகையாளர் இருந்து ஊடகம் வரைக்கும் பொதுமக்களை யாருமே வெளியில நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல். அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயில எதுவுமே இல்லை.
அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செஞ்சோம். வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம். பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். உங்களுக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு இன்றைக்கு இந்த 100 ஏரி திட்டம், அத்திக்கடை வனாசி திட்டம், சேலத்தில் எவ்வளவு உயர்மட்ட பாலம், 10 ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். நல்ல சாலை வசதி, நல்ல பாலங்கள், நல்ல கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டோம். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? கடனை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமா இருக்கு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி இதுல முதல் சாதனை. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுல தங்கம் விலை உயர்ந்திருக்குது. உலகம் பூரா வந்துருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது. அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்தில் உங்களோட பழைய திட்டமான தாடிக்கு தங்கம் திட்டம் மாதிரி அதாவது தங்கங்கிறது இங்குள்ள சர்வதேச அளவில் நடக்கிறது. அதை நாம விலை நிர்ணயம் பண்றது இல்ல. திட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்கு அடிப்படையில் தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் தொடரும் ஏற்கனவே சொல்லிட்டாச்சு. ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, எரிபொருள் உயர்வு, அதில் உரிபாகங்களோட உயர்வு, இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க. நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு 5 ரூபா உயர்த்துக்காக 2 பைசா உயர்த்துக்கா சொல்றாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 பைசா உயர்த்துக்கான்னு சொல்றாங்க. இதை கூட இப்போ அரசு, இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இது குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தி சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன, அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. தமிழகத்தில் விரைவில் திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகம் எல்லாம் இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி அவங்க ஒரு அறிக்கைகள் இருக்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊர் ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இப்ப எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தணும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க, செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கினாங்க. 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4 ஒரு பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும். செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள போராட்டம் பண்ணிட்டு இருந்தா கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் விடுறது, அதே மாதிரி மறுபடியும் அவங்களை மண்டபத்தில் அடைக்கிறது, இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா தேர்தல் அறிக்கையில 10 ஆண்டுக்கு பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி இருப்பிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினாங்க. அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம். ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க.
இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுலயே 20 பாக்கி இருக்கு. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளானா அதை பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனா இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாம அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. 1 கோடி வாக்கால் நீக்கலீங்க. தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்க பத்திரிகை கூட நம்ப தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்க, பேசவே பாருங்க. ஆட்சியாளர் கட்டுப்பாடு. அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? இதுல நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதிர்காலி கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டு விடுவார். போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர். அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. 21 ஆண்டு காலமா இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளல. அதனால இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பதறாரு, கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம். இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது. நீ எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம்பெறுவாங்க. ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க, இரட்டை வாக்காளர் இடம்பெற மாட்டாங்க, வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்ப கூட அதில் உண்மையான வாக்காளர் விடுபட்டு இருந்தா அதற்கு 1 மாத காலம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட பூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க. இப்ப ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு மறுக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் எதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கார ஒழிய இதுல என்ன குறைபாடு இருக்குது? இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது. உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையான வாக்காளர் தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இதை வரவேற்கிறோம். சரி, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சரி, ஊடகங்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.